ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பேன் கேக்கில் எப்படி பர்த்டே கேக் வீட்டிலே சிம்பிளாக பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் கேக்லேயே எப்படி சாக்லேட் ஃப்ளேவரில் நல்லா சாஃப்டாக நீங்கள் எப்படி கடையில் வாங்குறீங்களோ அதே மாதிரியே டேஸ்ட்டில் கேக் பண்ணுறது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா லேயர் பை லேயராக அழகாக சாஃப்டாக நீட்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பேன் கேக் செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 hour கூட ஆகாது. வீட்டிலேயே நம்ம ஈஸியாக பர்த்டே கேக் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓரியோ பிஸ்கெட்ஸ் வேணான்னா வேறு ஏதாவது சாக்லேட் பிஸ்கெட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சாக்லேட் பிஸ்கெட்ஸ்னாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லா பிஸ்கெட்ஸும் எடுத்து வச்சுட்டு அந்த பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஃப் வச்சு தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக செப்பரேட் பண்ண பின்னாடி பிஸ்கெட்ஸ் சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க. நீங்கள் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி கையிலையும் உடச்சிக்கலாம், இல்லைனா ஒரு கவரில் போட்டு முழுசாக க்ரஷ் பண்ணியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பிஸ்கெட்ஸ்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே காய்ச்சின பாலை நல்லா கூல் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செப்பரேட் பண்ணிக்க க்ரீமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. சின்னதாகவே ஊற்றுங்க, ரொம்ப பெருசாக ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. நல்லா 2 சைடு குக்கான பின்னாடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் சுட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க க்ரீமை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லேயராக இந்த மாதிரி பேன் கேக்ஸை வச்சு மேலே க்ரீம் வச்சு ஆட் பண்ணிகிட்டே வாங்க. நான் இங்கே 2 சின்ன சைஸ் பேன் கேக் செஞ்சுருக்கேன். அது மேலே வைக்கிறதுக்காக. நீங்கள் ஒரே சைஸில் வேணால் ஒரே சைஸ்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. இது எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. மேலே உங்களுக்கு சாக்லேட் சிரப் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு சாக்லேட் சிரப் வேணாம், மெல்டட் சாக்லேட் தான் வச்சுருக்கேன்னா மெல்டட் சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக சாக்லேட் சிரப்பில் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி நிறைய சாக்லேட் சிரப் வேணான்னா நீங்கள் கம்மியாகவே விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கேஷ்யூ நட்டும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு பர்த்டேக்கு பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கு. இதில் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வெறும் பிஸ்கெட்ஸும் மில்க்கு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் இருந்தால் போதும். அழகா இந்த மாதிரி ஒரு பர்த்டே கேக் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, லேயர் பை லேயராக வந்திருக்கு. பாருங்க, அழகா நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ நான் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.